ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட பார்ட் 2 தான். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ஒரு லைஃப் நமக்கு விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம தான் அது முடிவு பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் சரியில்லை, ரெண்டாவது லைஃப் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம தப்பா நினச்சிக்க கூடாது. ஏன் திடீர்னு செகண்ட் லைஃப் தான் நமக்கு பெட்டராக அமையலாம். அது ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் லைஃப்ல அந்த மாதிரி செகண்ட் லைஃப் நமக்கு அமைய ஏன் நம்ம அது தப்பா கணக்கு போடணும்? அதனால நமக்கு லைஃப் நம்ம குழந்தைங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு தனியா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக, ஒரு கை கொடுக்கறதுக்காக நமக்கு ஒரு பார்ட்னர் கண்டிப்பா தேவைப்படும். இது நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, கரெக்டா நினைச்சாலும் சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால நம்மளுக்கு லைஃப்ல வந்து நமக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா நாளைக்கு அம்மா இருப்பாங்க, இல்லாம போவாங்க. நமக்கு ஒரு லைஃப் வேணும். அதுக்காக தான் இன்னொரு வீடியோல நான் இது பார்ட் 3 நான் சொல்றேன். ரொம்ப லென்த்தா பேச முடியாது. அதுக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் பார்ட் 3 இன்னொரு வீடியோல நான் இந்த விஷயத்த சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.